மக்கள் வாக்களிச்சு முடிச்சிட்டாங்க. மேடம், இப்ப நீங்க பேச்சுவார்த்தை நடத்தீங்க, மக்கள் வாக்களிச்சு முடிச்சிட்டாங்க. இப்ப நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தீங்க, என்ன கோரிக்கை வச்சாங்க? நீங்க என்ன மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க? அந்த மக்கள் இடத்த விட்டு எங்களுக்கு வேற எங்கேயாவது எங்களுக்கு லேண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் ஏதாவது இருந்ததுன்னா ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை பண்ண முடியறதுக்கு நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கோம், நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். விவசாயம் எல்லாம் கேட்டாங்க. விவசாய நிலத்துக்கு நம்மளுக்கு இப்போ தனி ஸ்கீம் எதுவும் கிடையாது நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால இவங்க ரிக்வெஸ்டா நம்ம மேல அரசாங்கத்துக்கு கொண்டு போறோம்னு சொல்லியிருக்கோம். அண்டு மக்கள் சில பேர் சுய வேலை வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அமைச்சு தர சொன்னாங்க. இதுக்கு நம்ம மாவட்ட நிர்வாகம் மூலமா இவங்களுக்கு உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இன்னைக்கு 2 கிராம மக்கள் தேர்தலில் புறக்கணிச்சிருந்தாங்க, வேங்கவேல் மக்கள் புறக்கணிச்சிருந்தாங்க, இறையூர் கிராம மக்கள் புறக்கணிச்சிருந்தாங்க. 2 கிராம மக்களோட கோரிக்கையை குற்றவாளியை கண்டுபிடிங்க அப்படிங்கிறதா. இப்ப இறையூர் கிராம மக்கள் வாக்களிக்க வரலையா? அவங்கள்ட்ட நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்களா? இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்களும் அவங்க சைட்ல எங்களுக்கு இம்மீடியட்டா குற்றவாளியை நீங்க இப்பயே சொன்னாதான் நாங்க ஓட் போடுவோம்னு சொன்னோம். ஆல்ரெடி இது தொடர்பா நம்மளுக்கு போலீஸ்ல ஸ்பெஷல் டீம்லாம் ஃபார்ம் பண்ணி கேஸும் இப்ப பெண்டிங் இருக்கு. அதுல ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த அடுத்த செகண்ட் அதை கண்டுபிடிச்சி நம்ம சொல்றதுன்றது பண்ண முடியாத விஷயம். கார்த்திகா, திருச்சி டிஆர்ஓ ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டிருப்பீங்க. வேங்கவேல் பிரச்சனைக்கு இப்ப வேங்கவேல் கிராம மக்களிடம் ஓகே சொன்ன வாக்குறுதி ஏற்று அவங்க நிறைவேற்ற வாக்குறுதி அளித்து அவங்க வாக்களிக்க